இதுல யாரு ஜீவா? ஜீவா வாப்பா, உனக்காக எல்லாரும் காத்திருக்கோம். முன்னாடி வாப்பா. தயவு செஞ்சு ஜீவா முன்னாடி வாப்பா. உன்னை கெஞ்சி கேக்குறேன்ப்பா, ஒரு தடவை முகத்தை காட்டு. வாப்பா. மாயா, அந்த விளக்கெடு. என்ன மன்னிச்சிருப்பா. நீ குழந்தையா இருக்கும்போது உன்னை நான் ஆசிரமத்துல விட்டிருக்க கூடாது. நீ யாரும் இல்லாத அனாதைன்னு உன்னை யாரும் அவமானப்படுத்திட கூடாதுன்னு தான் அன்னைக்கு இருந்த சூழ்நிலையில அப்படி நான் நடந்துகிட்டேன். அதை நினைச்சுதான் நான் தினம் தினம் வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கேன். 5 வயசுல நீ தொலைஞ்சு போனதும் நான் துடிச்சு போயிட்டேன். அப்ப தொலைச்ச உன்னை கண்டுபிடிக்கிறதுக்கு இத்தனை வருஷம் ஆயிருக்கு. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருப்பா. ஜீவா, மாமாவை பார்த்தல, நான் தான் அத்தடா. அதோ அங்க இருக்காரே, அது சின்ன மாமா சிவா. இதோ இவன் வந்து உன் அண்ணன் சீனு. இது உன் அண்ணி மாயா. இவங்க உன்னோட பாட்டி ரமணி அம்மா. அங்க இருக்கிறது பெரியப்பா மணி. அப்புறம் அது பத்மா பெரியம்மா. அது பார்வதி உன் சின்ன அத்தை. ஏன் ஜீவா வீட்டுக்கு வர மாட்டேங்கிற? நீங்க வந்து எங்க கூடயே இருக்கலாமேப்பா. இது உன் வீடு தானே. நாங்க எல்லாரும் உனக்கு இருக்கோம். உனக்கு உனக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் சொல்லு. நாங்க இருக்கோம்ல, நாங்க தீர்த்து வைக்கிறோம். நீ இந்த வீட்டுக்கு வந்துட்டா இந்த வீட்டுல இருக்கிற குறையெல்லாம் போயிடும்னு ஜோசியர் சொன்னாருப்பா. அம்மாவுக்கு செய்ய வேண்டிய பரிகார பூஜை எல்லாம் நாங்க செஞ்சிட்டோம். அவங்க ஆத்மாவை குளிர வச்சிட்டோம். இனி நீ இங்க வர வேண்டியது மட்டும்தான் பாக்கி.